وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر إلى آخر الآية. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, சில நாட்களாக நாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை நூல்களாகிய தப்சீர் மற்றும் ஹதீஸ், அல் குர்ஆனுடைய அந்த ஓதக்கூடிய முறைகள், இவைகளை நாம் தொடர்ந்து தெரிந்து வந்தோம். அந்த வரிசையில் ஒன்று நாம் கட்டாயம் அறிய வேண்டியது, அதுதான் ஃபிக்ஹ் சட்டம் என்று நாம் சொல்லுவோம். அரபு மதரசாக்களிலே ஃபிக்ஹ் சட்டம் என்பது கிட்டத்தட்ட ஆரம்ப ஜுமுராக்களிலிருந்தே ஓதி கொடுக்கப்படுகிறது. ஃபிக்ஹ் என்றால் நம்மெல்லாம் கேள்விப்பட்டது மார்க்க சட்டம். அதாவது ஒரு இறைச்சியோ அல்லது ஒரு காய்கறியோ அவைகளை நாம கடையிலிருந்து வாங்கி வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வரை அதை நாம் உட்கொள்ள முடியாது, அது அப்படியே இருக்கும். அதை சாப்பிடவோ அதை நம்மால் அனுபவிக்கவோ முடியாது. அதையே நாம் சில பல பொருள்களை கலந்து சமைத்தோம் என்று சொன்னால் அது சாப்பிடுவதற்கு தகுதியானதாக மாறின. அதுபோல குர்ஆனும் ஹதீஸும் ஆதார நூல்கள், மூல நூல்கள். அதில் சுருக்கமாகத்தான் எதுவும் சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனுடைய ஆயாத்துகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று விரிவாக சொன்னார்கள். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மூல நூலாக வைத்து, ஆதாரமாக வைத்து சட்டங்களை இயற்றினார்கள், சமைத்தார்கள் இமாம்கள். அதைத்தான் நாம் ஃபிக்ஹினுடைய சட்டம் என்று சொல்கிறோம். அவர்களை நாம் ஃபுகஹாக்கள் என்று சொல்கிறோம். இஸ்லாமிய கொள்கையில இஸ்லாத்தின் அடிப்படையாக 4 ஆதாரங்கள், ஒன்று குர்ஆன், மற்றொன்று ஹதீஸ், மூணாவது இஜ்மா, சஹாபாக்களின் இஜ்மா, நான்காவது கியாஸ். ஒரு அறியப்பட்ட சட்டத்தை கொண்டு ஒரு அறியப்படாத சட்டத்தை நாம் அனுமானித்து அதன் வழியாக தீர்ப்பு வழங்குதல். ஏற்கனவே இது போல ஒரு சட்டம் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிகழ்ந்திருக்கும் அல்லது சஹாபாக்கள் காலத்தில் நிகழ்ந்திருக்கும். அதை நாம் முன்வைத்து இந்த சட்டத்தை அதன் மீது அனுமானித்து அப்படியே சொல்வது, இதற்கும் அதுதான் சொல்யூஷன், இதற்கும் அதுதான் தீர்வு என்று சொல்வது. ஆக ஃபுகஹாக்கள் அப்படின்னா மார்க்க சட்ட வல்லுநர்கள், ஃபிக்ஹ் அப்படின்னா மார்க்க சட்டம். குர்ஆனும் ஹதீஸும் அது படிப்பதற்கான, வாசிப்பதற்கான நூல் என்று சொன்னால், ஃபிக்ஹ் என்பது நம்முடைய செயல் ரீதியான சட்டங்களை அறிவது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்வான், ஒன்று ஆகுமாக்கப்பட்ட செயல்கள் அல்லது ஆகுமாக்கப்படாத செயல்கள். இதற்கான சட்டம் என்ன, எதுவெல்லாம் செய்வது கூடும், எப்படி எல்லாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் என்ன சொல்றான்? அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். அப்படிதானே? தொழுகையை நிலைநாட்டுறதுனா என்ன நமக்கு தெரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுகிறேன், இதை பார்த்து இது போலவே நீங்கள் தொழுங்கள். அப்ப நம்முடைய அமல்களுக்கான அந்த விதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து தந்தார்கள். இது போல இப்படித்தான் தொழ வேண்டும். அப்ப தொழுவதற்கான முறை என்ன, இப்படித்தான் தொழ வேண்டும் என்று நமக்கு சட்டங்களை சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லிட்டான், முந்தைய சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது. எனவே உங்களில் ஒருவர் ரமலானுடைய தொடக்க காலத்தை அவர் ஊரில் இருந்தபடி அடைந்தால் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். எப்படி நோன்பு வைக்கணும், எப்பொழுதிலிருந்து நாம சஹருடைய உணவை சாப்பிடணும், எதோடு சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும், எப்பொழுது நோன்பு திறக்க வேண்டும், நோன்பை முறிக்கிற காரியங்கள் என்னென்ன செய்தால் நோன்பு முறியாது, இதுவெல்லாம் சட்டங்கள். இதுதான் ஃபிக்ஹ் என்று நாம் சொல்வோம். இப்ப ஃபுகஹாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக வைத்து, சஹாபாக்களின் அந்த இஜ்மாவை, ஏகோபித்த கருத்தை ஆதாரமாக வைத்து நமக்கு சொன்னார்கள், சஹருடைய நேரம் இவ்வளவு, இன்னென்ன காரியங்கள் செய்தால் நோன்பு முறிந்துவிடும்,
இதுவெல்லாம் நோன்பை முறிக்காது, நோன்பை திறக்கிற நேரம் இது என்பதாக நமக்கு சட்டங்களை சொன்னார்கள். நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த தீன் ரொம்ப இலகுவான தீன். முந்தைய சமுதாய மக்களுக்கு தந்தது போல ஒரு கஷ்டமான சட்டங்களை அல்லாஹ் நமக்கு தரல. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வார், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசை தான் நாடுகிறார். இலகுவான முறையில் நீங்க வாழணும், தீனை நீங்கள் லேசான முறையில் கடைபிடிக்கணும், உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சட்டத்தின் வழியாக நாடுகிறார். சஹாபாக்களுக்கு தெரியல, ஒரு விஷயம் எப்படின்னு தெரியல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொன்னா, நீங்க சஹருடைய உணவை எதுவரை உண்ண வேண்டும், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி, கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெளிவாகிற வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். சஹருடைய உணவு கருப்பு நூல் வெள்ளை நூல்னா என்னன்னு தெரியல. ஒரு சஹாபி ரொம்ப அப்பாவி, அவர் ஒரு கருப்பு நூலை வாங்கிட்டு தலைவாணிக்கில வச்சிருந்தார். ராத்திரி வச்சுட்டு காலையில பார்க்கிறாரு, அது கருப்பு கலராக தான் இருக்கு, வெள்ளை நூலாக மாறல. ரசூலுல்லாஹ் போறாரு, யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்றானே ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி, கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெளிவாகிற வரைன்னு சொன்னானே, நான் நூலை வாங்கி வச்சு அது வெள்ளை நூலாகவே ஆகல. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அதை கொண்டு அந்த கருத்து இல்லப்பா, இருளிலிருந்து வெளிச்சம் தென்படுகிற வரை நீங்கள் தகர் வையுங்கள் என்று பொருள், சுபு சாதிக்கு வரை நீங்கள் தகர் உண்ணலாம் என்று பொருள் அப்படின்னு நாயகம் சொன்னாங்க. இதான் சட்டம், இதான் பிற்கு. அப்ப இந்த பிற்கையினுடைய சட்டம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அது வெளியாகிவிட்டது. காரணம், உம்மத் அதை அமல் செய்ய வேண்டும், முறையாக எதையும் செய்ய வேண்டும், தன் மன விருப்பப்படி எதையும் செய்திடக்கூடாது. நான் ஏன் இஷ்டப்படி தொழுவேன் என்று நாம ஒரு வகையாக தொழுதால் அது அங்கீகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுதால் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும். நான் என்ன இஷ்டப்படி அல்லாஹ் நோன்பு வைக்கும்படி சொல்லிட்டாங்க, நான் இஷ்டப்படி நோன்பு வைக்கிறேன், இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடாது. ஜக்காத்திற்கு அழகான சட்டங்கள், யாரின் மீது கடமை, எப்பொழுது கடமை, யாருக்கு கொடுக்க வேண்டும், அல்லாஹ் அக்பர். அப்போ கிட்டத்தட்ட இந்த மார்க்கத்தில் ஃபுகஹாக்களின் பங்கு, மார்க்க சட்ட வல்லுநர்களின் பங்கு அளப்பரியது. அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில மிகப்பெரிய அந்தஸ்தை தருவார். காரணம், அவர்கள் மாத்திரம் நமக்கு சட்டங்களை தந்திருக்காமல் போனார், நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்திருக்காமல் போனார், நம்மால் எந்த அமலையும் உருப்படியாக செய்ய முடியாது. இன்னைக்கு மதுஹப் வேண்டாம் என்று ஒதுக்கி நம்மால் ஒரு அமலை நிம்மதியாக செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. காரணம், மதுஹப்களின் வழியாக நமக்கு சட்டங்களை இலகுவாக்கி தரப்பட்டுள்ளது. ஒரு சட்டத்தில் ஒரே கருத்து மட்டும் நிலவுமையானால் நமக்கு வெளிப்படையில் பார்த்தா நல்லா இருக்குது, ஒற்றுமையா இருக்குதுங்கிற மாதிரி தெரியும், ஒரே கருத்து தான். ஆனால் அது நம்மில் சிலருக்கு அதை பின்பற்ற முடியாமல் போகும், சில நிர்பந்தங்கள் ஏற்படும். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் இமாம்களின் கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில், நல்ல கவனிக்க, இமாம்களின் கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் 1, 2, 3, 4 மதுஹபுகள் வரும்போது நாம சட்டங்களை ஃபாலோ பண்ணவும் நமக்கு சாத்தியமாகும். அதே சமயத்தில் அந்த 4 கூட அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் செய்தால் மூல நூலாக வைத்து நமக்கு சட்டங்களை தந்தார்கள். அவர்கள் அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையில் இஜ்திஹாத் என்று சொல்லுவோம், ஆய்வு செய்து நமக்கு சட்டங்களை சொன்னார்கள். எதற்காக இது சொல்றேன்னா, நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் என்பது அது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வந்தது. மற்ற தீன் எப்படியோ, மற்ற தீனிலே சட்டங்கள் பின்பற்றப்பட்டது மனோவிச்சியின் அடிப்படையில். ஆனால் இந்த தீனில நம்முடைய இந்த ஃபிக்ஹினுடைய அம்சங்களில் சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, இதுவும் வஹீயின் அடிப்படையில் வெளியாகலாம். மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையின் எல்லா மூலை முடுக்குகளிலும் அது அலசுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன சந்திப்பார், உதாரணமாக வணக்க வழிபாடுகள். இப்ப வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் முதல் கட்டமாக தொழுகையிலே தொடங்கி ஜனாசா தொழுகை வரை சட்டங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டது. ஒது, அதுபோல தொழுகை, பின்ன நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, அப்படியே போல லாஸ்ட் ஒரு மனிதனை கொண்டு போய் தபன் செய்கிற வரை எப்படி தபன் செய்ய வேண்டும், எப்படி குழி, கபருடைய குழி தோண்ட வேண்டும். அல்லாஹு அக்பர். அந்த மார்க்க சட்ட வல்லுநர்களின் பங்கு ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லி தந்தார். அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் ஃபிக்ஹினுடைய சட்டத்தின் தந்தை என்று சொல்கிறார்கள்.
அவர்கள் தான் ஃபிக்ஹ் சட்டத்தினுடைய மூல தந்தை. அவர்களுக்கு பின்புதான் 3 இமாம்கள். அது பிறகு அது மதுஹபுகள் தோன்றியது. நான் சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஃபிக்ஹினுடைய அந்த தேவைகள் ஏற்பட்டது. சஹாபாக்களின் வாழ்வில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு ஃபத்வா என்ன என்கிற ஒரு நிலை வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹ்யை முன்னிறுத்தி ஃபத்வா கொடுத்தார்கள். அந்த காலத்துல மனைவியை தாயினுடைய அந்த உறுப்பை கொண்டு ஒப்பிட்டு புகழ்ந்தால் அந்த காலத்தில் அது தலாக்காக கருதப்பட்டது. அதுக்கு பேர் அரபியில் மிஹார் என்று சொல்வார்கள். அது தலாக் என்று கருதப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி ஒருத்தர் அப்படித்தான் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய மனைவியை அப்படி சொல்லிவிட்டார். தன்னுடைய தாயினுடைய உடல் உறுப்போடு ஒப்பிட்டு மனைவியை அவர் புகழ்ந்து விட்டார். தாய் வேறு தாரம் வேறு. தாய் என்பவள் மகரம், கண்ணியமான ஒரு உறவு. தாரம் மனைவி என்பவர் கண்ணியமும் இருக்கும் உரிமையும் இருக்கும். ஆனால் இந்த இரண்டும் செட் ஆகாது. எல்லா காலத்திலுமே தாயும் தாரமும் செட் ஆகிறது கஷ்டம் தான். இருந்தாலும் ரெண்டுமே என்னங்க வேறு வேறு. அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய தாரத்தை மனைவியை தாயோடு ஒப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதனுடைய உடல் உறுப்போடு அந்த காலத்தில் தலாக்காக கருதப்படும். ஒரு பெண்மணி வந்தாங்க, நான் சொல்லாத யார சொல்லலாம், என்னுடைய கணவர் என்னை நிகார் செய்துவிட்டார், அதாவது என்னை தன்னுடைய தாயினுடைய அந்த உறுப்போடு ஒப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், இதுக்கு என்ன தீர்வு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அநேகமாக தலாக்காதாம இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. நீண்ட காலமாக அப்படி தலாக்கு தான் அது கொடுக்கப்பட்டு இருக்கு. அதனால சொன்னாங்க தலாக்காகத்தான் இருக்கும். அந்த பெண்மணி சொன்னாங்க, அது எப்படி தலாக்காகும்? அவர் செஞ்சது தப்பான ஒரு விஷயம், அதுக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும்? எனக்கு புள்ள குட்டிகள்லாம் இருக்குது, நாளைக்கு எனக்கு எப்படி ஜீவானந்தம் கிடைக்கும், வாழ்வாதாரங்கள் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அல்லாஹ்விடத்துல மன்றாடி முறையிட்ட போது அல்லாஹ் தஆலா வஹி இறக்கினான். இது ஒரு குற்றத்திற்குரிய செயல், இது தலாக்கு இல்லை, இது ஒரு குற்றத்திற்குரிய செயல். இதற்கான பரிகாரங்களில் ஒன்றை செய்துவிட்டால் அது சரியாது. அப்ப இப்படி ஃபிக்ஹினுடைய அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு தீர்வுகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களுக்கு சட்டங்கள் சொன்னார்கள். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஃபிக்ஹில சிலது ஃபர்துன்னு இருக்கு, 5 வகையா இருக்கு. சிலது ஃபர்து, சிலது சுன்னத்து, சிலது வாஜிபு, சிலது மக்ரூஹ். அந்த மக்ரூஹிலேயே மக்ரூஹ தஹ்ரீமி, மக்ரூஹ தன்ஜீஹி, இப்படியாக 4-5 வகைகள் நமக்கு சொல்லித் தரப்படும். அப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஃபரலை அவசியமான ஒன்றாக பார்க்கணும், சுன்னத்தை அதற்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் பார்க்கணும், நபிலை அதை அடுத்து உண்டான ஸ்தானத்தில் பார்க்கணும். அதே மாதிரி கூடாத செயல்களில் மக்ரூஹை முதல் கட்டமாக பார்க்க, முதல் கட்டம்னா கீழிருந்து முதல் கட்டமாக, ஹராமை உயர்ந்த நிலையில் பார்த்து அதிலிருந்து நாம தூர விலகிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நமக்கு புகாக்கள் சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிக்ஹினுடைய சட்டங்களை நாம் விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.